காலத்தில் துக்ளக் படிச்சுட்டு இருந்தாங்க, அது ஷோவோடு போச்சு. இப்போ துக்ளக்கே பத்திரிகை படிக்கிறாங்களான்னு தெரியல. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைக்கணம் பிடித்தவர் என காட்டமாக விமர்சித்த துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்திக்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி பதிலளித்துள்ளார். இப்போவே அவங்க ஆட்சி சிறுபான்மை ஆட்சி தானே இருக்குது. எங்கள் ஆட்சி மெஜாரிட்டியோடு இருக்கிறோம். பிஜேபி ஆட்சி அவருடைய ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி தானே. அவர் மெஜாரிட்டி அமைச்சிருக்கிறார். அவர் சொன்ன அர்த்தம் மைனாரிட்டின்னு தானே சொல்கிறார். அடுத்து வரக்கூடிய மைனாரிட்டி தான் வரும்ன்றார். அப்படி தான் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் மைனாரிட்டியாக இருக்கார். அதனால் தான் திருடி பிறரை நம்பான் ஒரு பழமொழி இருக்குது. அதுபோல் அவருக்கு அவங்க பிஜேபி மெஜாரிட்டி வரும்னு ஊரை ஏமாற்றினாங்க. எல்லா ஊடகங்களும் 400 இடம் வரும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்று தான் சொன்னால் வராதுன்ட்டு அது மைனாரிட்டி அரசு வந்திருக்காங்க. ஸோ அந்த மைனாரிட்டி அரசுடைய ஊதுகுழலாக இருப்பவர் தான் குருமூர்த்தி. தமிழ்நாட்டில் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது. அவர் பேச்சு ஒரு காலத்தில் துக்ளக் படிச்சுட்டு இருந்தாங்க, அது ஷோவோடு போச்சு. இப்போ துக்ளக்கே பத்திரிகை படிக்கிறாங்களான்னு தெரியல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.